இதே ஸ்டாலின் தான் 4 நாளைக்கு முன்னாடி ஆங்கில ஊடகத்தில் வந்த செய்தி. ஒரு மாநில முதல்வருக்கு கடிதம் எழுதும்போது, நாங்கள் டீலிமிட்டேஷனுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்பதற்காகத்தான் குரல் கொடுக்கிறோம் போடுறாரு லெட்டர். எல்லாருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை, 3.25 கோடி பெண் வாக்காளர் இருக்காங்க, கொடுத்தது 1,01,06,00,000 வெக்கமெல்லாம் வெளியே வந்து சொல்றீங்க. கேட்டால் அதில் தகுதின்னு ஒன்று சொல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டீங்க. வெக்கமா இல்லை? மேகதாதுக்கு அறிக்கையை விட்டு இப்போ போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சட்டமன்றத்தில் பேசுறாரு, எல்லா வேலையும் முடிஞ்சு இனி வந்து ஒப்புதல் வர வேண்டியது மட்டும்தான், பாக்கி வேலையை ஆரம்பிச்சிருங்கிறது. வெக்கமா இல்லை? உங்கள் கூட்டணி தானே. உதயநிதி விளையாட்டு அமைச்சராக வந்ததுக்கப்புறம் 2 வருஷம் நேஷனல் கேம்ஸ்க்கே நம்ம போகல சார் தமிழ்நாடு. அந்த வரலாறாச்சும் உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் ஆட்சியை விட்டுட்டு போகும்போது 23 லட்சம் ஜிடிபி தமிழகத்தின் உற்பத்தி, ஆண்டுக்கு சராசரியாக 1.5 லட்சம் கோடி உற்பத்தி திறனை அதிகரிச்சிருக்கோம். அதில் முதல் 2 வருஷம் கரண்ட் இல்லை, கரண்ட்டை பிடுங்கிட்டு போன திமுக. அடுத்த கடைசி 1.5 வருஷத்தில் வந்து கொரோனா. சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷ காலத்தில் வாங்கின கடன் மொத்தத்தையும் 4 வருஷத்தில் வாங்கி முடித்த சாதனையை கொடுத்த ஸ்டாலினுக்கு துண்டுச்சீட்டு எழுதி கொடுக்கறதுக்கு வேற என்ன பேசுறது தெரியும்? எடப்பாடியை 4 வருஷம், ஸ்டாலினோட 4 வருஷம் கம்பேர் பண்ணலாமா சார்? 4.25 வருஷத்தில் முதல் திட்டம் கொண்டு வந்தார் குடிமராமத்துன்னு சொல்லி. நீர்மிகை மாநிலம் மாறிச்சு தமிழ்நாடு. மருத்துவ கனவுன்னு சொல்லி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடுன்னு கொண்டு வந்தார். 125 வருஷ பஞ்சாயத்து போராட்டம் காவேரி, அதை வந்து நாடாளுமன்றத்தை முடக்கி மீட்டு கொடுத்தார். மு.க. ஸ்டாலின் நம்பர் 1 இந்தியாவிலேயே, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் எந்த விஷயத்துலன்னு கேட்டால் தான் தெரியாது. நம்பர் 1 திமுக காப்பது 2 பேர், ஒன்று ஊடகம், இன்னொன்று கூட்டணி. கூட்டணி காலியாகிட்டே இருக்கு. வேக ஊடகமும் கொஞ்சம் கொஞ்சமான மாற ஆரம்பிக்க போறாங்கன்னு தெளிவாக தெரியுது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் அஇஅதிமுகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன் அவர்களை சந்தித்து பல்வேறு நடப்பு அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். கடந்த 10 வருஷமா வந்து இருந்ததை இப்போதான் நாங்கள் மெதுமெதுவாக மீட்டுட்டு வர்றோம் அப்படின்னு முதலமைச்சர் ஒரு நீண்ட நெறிய அறிக்கை, வளைஞ்சு நிமிர்ந்து இருந்ததை இப்போதான் சரிப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு முதலமைச்சருடைய அறிக்கை. அப்படி பாரு. மு.க. ஸ்டாலின் நம்பர் 1 இந்தியாவிலேயே, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் எந்த விஷயத்துலன்னு கேட்டால் தான் தெரியாது. நம்பர் 1 கடன் வாங்குறதுல. இப்போ ஒரு தமிழனோட தலையிலையும் ஆல்மோஸ்ட் 4 லட்ச ரூபா கடனை கொண்டு வந்து விட்டாச்சு. அடுத்த நம்பர் 1 இந்தியாவிலேயே கையாளாகாத முதலமைச்சரில் நம்பர் 1 யாருன்னா அது மு.க. ஸ்டாலின். இதில் தான் நம்பர் 1 மு.க. ஸ்டாலின். ஆட்சிக்கு நாங்கள் வரும்பொழுது ஜிடிபி என்கின்ற பொருளாதார குறியீடு, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்கிறது 7 லட்சம் கோடி உற்பத்தி, தமிழகத்தோட உற்பத்தி, உள் மாநில உற்பத்தி. நாங்கள் ஆட்சியை விட்டுட்டு போகும்போது 23 லட்சம் ஜிடிபி தமிழகத்தின் உற்பத்தி திறன், ஆண்டுக்கு சராசரியாக 1.5 லட்சம் கோடி உற்பத்தி திறனை அதிகரிச்சிருக்கோம். அதில் முதல் 2 வருஷம் கரண்ட் இல்லை, கரண்ட்டை பிடுங்கிட்டு போன திமுக. அடுத்த கடைசி 1.5 வருஷத்தில் வந்து கொரோனா. சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷ காலத்தில் வாங்கின கடன் மொத்தத்தையும் 4 வருஷத்தில் வாங்கி முடித்த சாதனையை படித்த ஸ்டாலினுக்கு துண்டுச்சீட்டு எழுதி கொடுக்கறதுக்கு வேற என்ன பேசுறது தெரியும்? சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. 10 வருடம் வளைந்திருந்தது அப்படிங்கிறத தலை நிமிரச் செய்தது முதலமைச்சராக இருந்த எங்கள் புரட்சி தலைவி அம்மா, அவர் வழியில் எடப்பாடியார். சார் ஒரு சின்ன கம்பேரிசன் வைப்போமா சார்? எடப்பாடியார் ஆட்சி செஞ்சது 4.25 வருஷம் ஆச்சு. இப்போ ஆச்சு ஒரு 4 வருஷம் ஆச்சா? எடப்பாடியார் 4.25 வருஷம், ஸ்டாலினோட 4 வருஷம் கம்பேர் பண்ணலாமா சார்? 4.25 வருஷத்தில் முதல் திட்டம் கொண்டு வந்தார் குடிமராமத்துன்னு சொல்லி. நீர்மிகை மாநிலம் மாறிச்சு தமிழ்நாடு. மருத்துவ கனவுன்னு சொல்லி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடுன்னு கொண்டு வந்தார். 125 வருஷ பஞ்சாயத்து போராட்டம் காவேரி, அதை வந்து நாடாளுமன்றத்தை முடக்கி மீட்டு கொடுத்தார். முல்லை பெரியாரை மீட்டோம். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையுமே இல்லாமல் வேளாண் பாதுகாப்பு மண்டலம், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற அரிய திட்டங்களை கொண்டு வரோன்னு அள்ளி வீசினார்ல திமுக. அதை வந்து விவசாயிகளை வாழ்க்கையை காத்து வேளாண் பாதுகாப்பு மண்டலம் அப்படின்னு 4.25 வருடங்களில் முத்தாய்ப்பான திட்டங்கள் எடப்பாடியார் கொண்டு வந்து மட்டும் இல்லை, ஒரே வருஷத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள். சரி, இந்த 4 வருஷம் இதே ஸ்டாலின் ஆட்சியில் ஒரு சாதனை சொல்லுங்கள் சார். மருத்துவக் கல்லூரிகள் நம்ம கொண்டு வந்ததா, மத்திய அரசு நமக்கு கொடுத்ததா? மத்திய அரசில் நம்ம கேட்டோம், கொடுத்தாங்க, அவ்வளோதான் மேட்ரு. அதான் நம்ம கேட்டோம், அவங்க கொடுத்தாங்க. அதை கூட கேட்க தெரியல. இருந்த ஒரே செங்கலை தூக்கிட்டு போக மட்டும் தான் தெரிஞ்சு. பட்டத்தில் ஒரு 7 வருஷமா எங்களுக்கு வெறும் ஒரு செங்கலை வச்சு மட்டும்தான் எங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த 7 வருஷமா ஒரே ஒரு எய்ம்ஸை கட்டிட்டு அதே செங்கலை வச்சு நிறுத்திருக்காங்கன்னு முதலமைச்சர் தான் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் சொல்லுவார். அந்த ஒத்த செங்கலை அவர் பையன் தூக்கிட்டு போயிட்டார். கோபாலபுரத்தில் அந்த செங்கலில் அவர் வீட்டில் இருக்கான்னு தெரியல அப்படின்னு அறுத்து தள்ளிட்டார் இவர். இந்த 4 வருஷம் நான் சொன்னேன், 4 வருஷம் ஒரு பட்டியல் போட்டேன்.
இது வந்து மக்கள் நலன், கடன் வாங்கி மக்கள் நலத்திட்டங்கள் எதுவுமே சொல்லாம எடப்பாடியார் செய்த சாதனைகள் தனியா சொல்றேன். இதோட பெருமை அனைத்தும் எடப்பாடியாருக்கு தான் சார். இந்த மாதிரி ஸ்டாலினோட சாதனைன்னு ஒரு சாதனையை சொல்லுங்க. மகளிருக்கு உங்க ஊடகம் மூலமா, கூந்தம் நேரல் மூலமா தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மகளிருக்கு உரிமை திட்டம் கொடுக்கலையா? படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து உதவி திட்டம், நிதி உதவி திட்டம் கொடுக்கலையா? இதுன்னு அதிமுக ஆட்சி காலத்துல இல்ல நினைச்சிருக்கீங்களா நீங்க? நீங்க தான் கேட்டீங்க. நான் கேட்கிறேன், மகளிருக்கு 50,000 ரூபாய் வரைக்கும், அதாவது உயர்கல்விக்கு போறதுக்கு ஒரு தொகையும் சரி, அவங்க பட்டப்படிப்பு படிச்சு முடிச்சா அது 50,000 ரூபாய் கொடுக்கறது சரி, தாலிக்கு தங்கம் திட்டம் சரி, அப்புறம் சீர்வரிசை பொருள், அப்புறம் மகப்பேறு காலத்துல 18,000 ரூபாய், குழந்தை பிறந்துச்சுன்னா 27 பெட்டாங்கன்னு சொல்லி தொட்டில் முதல் சுடுகாடு வரைக்கும் என்னால திட்டத்தை அடுக்க முடியும். அதே திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டி பேர் மாத்தது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்படி பார்த்தா திட்டத்துல என்ன குறைபாடுங்கிற வரைக்கும் போய் இந்த மடைமாற்றம் இருக்கு. நான் சொல்றது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் முத்தாய்ப்பான திட்டங்கள், வேற எந்த மாநிலத்திலையுமே இல்லாத திட்டங்கள் நான் சொல்றேன். அதே குற்றச்சாட்டு வந்து அதிமுக ஆட்சியில் இருந்திருக்க 10 ஆண்டுகள்ல வந்து வளர்ச்சியே இல்லை. அவர் சொன்ன வார்த்தை என்ன சொல்ற, தமிழகம் பெரிதும் பாதிக்கப்பட்டது, வளைந்த முதுகோடு தமிழ்நாட்டு உரிமைகளை டெல்லியின் காலடியில் அடகு வைத்து ஊர்ந்து அவலம் அரங்கேறியது அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். சரி, துணை முதலமைச்சராக போய் 3/4 மணி நேரம் ஸ்டாலின் வந்து கதவை சாத்திட்டு மோடி காலில் ஊர்ந்தா என்னாலேருந்து விமர்சனம் வைக்க முடியும்? எதிர்ச்சியாக பார்த்தோன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் ஏர்போர்ட்டில் பார்த்தேன்னு சொல்லி காலில் விழுந்தா என்னால்தான் சொல்ல முடியும். இவ்வளோ ஏன் எங்களை வளைந்த முதுகுன்னு சொல்கிறேன்? முதுகெலும்பே இல்லாத முதல்வராச்சு இவர். இன்னைக்கு அமைச்சர்கள் போய் டி.கே. சிவகுமாரையும் சித்தாராமையும் அழைக்கிறீங்கல்ல, எதுக்கு? 22ஆம் தேதி மாநில கூட்டம். வெக்கமா இல்லை? மேகதாதுக்கு அறிக்கையை விட்டு இப்போ போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சட்டமன்றத்தில் பேசுகிறாரு, எல்லா வேலையும் முடிஞ்சு இனி வந்து ஒப்புதல் வர வேண்டியது மட்டும்தான், பாக்கி வேலையை ஆரம்பிச்சிருங்கிறாரு. வெக்கமா இல்லை? உங்கள் கூட்டணி தானே. இது வரைக்கும் எத்தனை கண்டன அறிக்கை கொடுத்துருக்காரு? ஒரு கண்டன அறிக்கையை கண்டல காட்ட சொல்லுங்க. இல்லை எத்தனை அமைச்சர் அமைச்சிருக்காரு கண்டனம் தெரிவிக்கிறதுக்குன்னு? அதிமுக வளைந்த முதுகுனா முதுகெலும்பே இல்லாத ஒரு ஆளை வச்சிருக்கோம் முதலமைச்சரா. விழுப்புரத்தில் 22 கள்ளச்சாராய கொலை, கள்ளக்குறிச்சியில் 68 கள்ளச்சாராய கொலை, அதில் ஜாமீனில் வெளியே வந்தவனால போன 10 நாளைக்கு முன்னாடி இன்னொருத்தன் கொலை. வெக்கமா இல்லை? எந்த மூஞ்சி வச்சுட்டு ஒரு வெளியே வந்து முதலமைச்சர் சுத்திட்டு இருக்கிறாரு? என்ன ஆளுமைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் நீ அப்பான்னு கூப்பிடுறதா சந்தோஷமா இருக்குங்கிற ஒரு பேச்சா? இவ்வளவுதான் சாதனை. அன்பால ஒருத்தர் கூப்பிடுறத வந்து அதையும் நீங்க வந்து குறை சொல்லக்கூடாதுல்ல. நம்மளுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு மக்களே அன்பால உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கும். பொன்மன செம்மல் அப்படின்னு கிருபானந்தவர் எதுக்கு பட்டம் கொடுக்குறாரு? கொடுத்து சிவந்த கரங்களை உடையவங்க பொன்மன செம்மல் ஒரு பட்டம் கொடுக்குறாரு. புரட்சி தலைவி அம்மாங்கிற பட்டம் எதுக்கு கொடுக்குறாங்க? இது தமிழகத்திற்கு அனைவருக்கும் தாயாக இருந்து அந்த நலத்திட்ட உதவிகளை கொடுத்ததுனால எந்த திட்டத்தையுமே செய்யாம எல்லாரும் என்னை அப்பான்னு கூப்பிட்றாங்க, பெருமை பேசுது. வழக்கமாக அந்த 4 வருஷம் எப்படி அந்த ஒரு ஷூட்டிங்லேயே அரசு நிர்வாகத்தை நடத்திருக்காரு, அது மாதிரி ஷூட்டிங்லேயே போனால் எப்படி நடக்கும்? யார் இவரை அப்பான்னு கூப்பிட்ற சந்தோஷத்துல? மாணவர்கள் அதை வந்து இது ஒரு விளம்பரம், இப்படி எல்லாம் கூட விளம்பரம் தேடணுங்கிற தலையெழுத்துல இருக்கு தமிழகம். ஒரு மாணவர்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு வகுப்புக்கு அந்த ஒவ்வொரு வகுப்புகளையும் போய் பார்வையிடுறாரு, அரசு பள்ளிகளை போய் பார்க்கிறாரு. உணவு திட்டம் சரியா காலை உணவு திட்டம் எவ்வளவு ஒரு அருமையான திட்டம். அது எடப்பாடியார் ஆரம்பிச்சுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு எதை கேட்டா காலையில நீங்க முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம், இப்ப பேர் வைக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எந்த திட்டமே அனௌன்ஸ் பண்ணுறீங்க? எல்லா ஆட்சியும் தொடர்ந்து. அதுக்காக தான் நானும் சொல்றேன், எக்ஸாக்டா இதனாலதான் இந்த கேள்வியை முதல்ல வச்சேன். எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்து 4.25 ஆண்டு காலத்துல எடப்பாடியாருக்குன்னு முத்தாய்ப்பான திட்டங்கள்னு உங்களுக்கு பட்டியல் போட்டு காமிச்சேன். இதே மாதிரி ஸ்டாலினோட முத்தாய்ப்பான திட்டங்கள் ஒண்ணு சொல்லுங்கன்னு கேட்டேன். பன்வாரிலால் புரோஹித்தோட நாங்க தான் அக்ஷய பத்ர ஃபவுண்டேஷனோட போய் எடப்பாடியார் தான் அதுக்கு வேலையை ஆரம்பிச்சாரு. நீங்க ஆட்சி மாறினோட 2 வருஷம் லைசன்ஸ் கொடுக்காம இழுத்தடிச்சிங்க ஸ்டிக்கர் ஒட்டணும்னு. இப்போ ஒன்றும் இல்லை, தலைவாசல்ல 1000 கோடிக்கு ஆசியாலும் மிகப்பெரிய இது வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கு துவக்கலே இல்லை. ஸ்டிக்கர் ஓட்டுறது தானே வெயிட் பண்றீங்க. ஸ்டிக்கர் ஓட்டுனது இந்த ஆட்சி. நான் கேட்கறது எக்ஸ்க்ளூசிவ். இது வந்து மு க ஸ்டாலினோட சிந்தனையில் உதித்து தமிழக மக்களுக்காக செய்த திட்டம் ஒன்று சொல்லுங்க. தேர்தல் அறிக்கையை சொல்லாதீங்க. நாங்களும் 2014 தேர்தல் அறிக்கை எவ்வளோ போட்டிருக்கோம், தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் சாதிச்சார் எடப்பாடி. அந்த லிஸ்ட் தான் நான் இப்போ போட்டேன். அதான் ஆளுமை கழகு. இப்போ அந்த லிஸ்ட்ல இவங்க ஒண்ணுமே செய்யலைங்கிறீங்க. நீங்க சொல்லுங்க சார், நான் தெரிஞ்சுட்டோம், மக்கள் தெரிஞ்சுட்டோம். உங்க ஊடகம் பார்க்குற மக்களுக்கு தெரியட்டும். ஊடகத்துறையில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. உலகம் ஃபுல்லாக நடக்கிற விஷயம் உங்களுக்கு தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் நீங்க ஊடகத்துறை நீங்க சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மக்களும் தெரிஞ்சுட்டோம். 4 வருஷம் ஆட்சி காலத்தில் மு க ஸ்டாலின் சிந்தனையில் உதயமான ஒரு அற்புதமான திட்டம் ஒன்று சொல்லுங்க. நானும் கேட்டுக்கிறேன், மக்களும் கேட்டுக்கிறோம். சொல்லுங்க. திராவிட மாடல் ஆட்சி வந்து தலை நிமிர்ந்து நடக்குது, நாங்க அடிமை கூட்டம் இல்லை. ஒரு திட்டம் சொல்லுங்கன்ட்டேன், மற்றதுக்குலாம் அப்புறம் போல. ஒரு திட்டம் சொல்லுங்க, அப்புறம் நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். இல்ல இது அவர் பேசக்கூடிய விஷயம். ஒரு திட்டம் சொல்லுங்க சார். சொன்ன திட்டங்கள் எல்லாமே நீங்க என்ன சொல்றீங்க, இது அவங்களுடைய ஆட்சி, எங்களுடைய ஆட்சியுடைய நீட்சி அது நடக்குது அப்படிங்கிறீங்க. வேளாண் பாதுகாப்பு மண்டலம் நாங்க தேர்தல் அறிக்கையில போடல. ஆனா அந்த ஆட்சி காலம் நடக்கும் பொழுது எடப்பாடியார் அந்த வேளாண் பாதுகாப்பு மண்டலம் வாங்கி கொடுத்தாரா இல்லையா? நாங்க தேர்தல் அறிக்கையில் நீட்டுக்கு உள்ள ஒதுக்கீடு கொடுப்போம்னு சொல்லல, செஞ்சோம்ல, பண்ணோமா இல்லையா? உலகமே முடங்கி இருக்கும்போது கொரோனா காலத்துல அதிக முதலீடு இழுத்த மாநிலம் 66,000 கோடி வாங்கணும், செயல்ல காமிச்சோம்ல. இதெல்லாம் எடப்பாடியார் சிந்தனையில் தோன்றி மக்களுக்காக அவர் செஞ்சது. ஒரு முதல்வரா
நான் கேட்கறது அதே மு.க. ஸ்டாலின் தமிழக முதல்வரா 4 வருஷமா அவர் சிந்தனையில தோன்ற விஷயமா இருக்கட்டும் இல்ல துண்டு சீட்டு எழுதி கொடுத்து செஞ்ச ஒரு சாதனை சொல்லுங்கன்னு கேட்கல. இந்த நீட்டை யார் ஆட்சியில வந்துச்சு? ரெண்டாவது போங்க சார். நான் கேட்டது ஒரே நேரடியான கேள்வி. பதில் இல்லைன்னு சொல்லுங்க, நான் அடுத்ததுக்கு போயிடலாம். இல்ல சொல்லுங்க, நீங்க இல்ல பதில் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. நான் சொல்லியாச்சு. நான் கேட்கறது மு.க. ஸ்டாலினோட ஒரு சாதனை சொல்லுங்க. எனக்கு தெரியல. அவர் பல சாதனை பண்ணிட்டாரு. நான் வந்து வைத்தறிச்சல நான் பார்க்காம விட்டேன்னு வச்சுக்கோங்க. இல்ல சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் கேட்கிற ஊடகம் நீங்க நடுநிலை தானே சார்? ஆமா, நான் சொல்றது ஒரு சாதனை சொல்லுங்க. அதுதான் இப்ப நான் வந்து இப்ப சொன்னேன்னா இந்த பெண்களுக்கு 2019 அது வந்து தேர்தல் அறிக்கையில இருக்கேன்னு சொல்றீங்க. அப்புறம் வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து நிதி உதவி கொடுக்குறான்னு சொன்னா, அதே போல வந்து படிச்சு வெளிவரக்கூடிய குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு நிதி உதவி கொடுக்குறேன்னு சொன்னா அது நீங்க இதுல இருக்குன்னு சொன்னீங்கன்னா எங்க ஆட்சியில் இல்லாதுன்னு ஒண்ணு சொல்லுங்க சார். நான் சொன்னது எல்லாமே புரட்சி தலைவி அம்மா காலத்திலயும் இல்லாம தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லாம எடப்பாடியார் முதல்வரா அமர்ந்து அவருடைய ஆளுமை மூலமா செஞ்ச விஷயம் சார். நீங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்காக பண்ண ஏதோ ஒரு விஷயம். சரி, 80 கோடி கடல்ல போய் பேனா வைக்கிறேன்னு சொன்ன ஒரு சாதனை, அதை சொல்லுங்க தயவு செஞ்சு. 80 கோடிக்கு நான் கடல்ல போய் பேனா வைக்கிறேன், அதான் என் சாதனைன்னு சொல்லுங்க. இதனால தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பயன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். சார், கலைஞர் பன்னாட்டு மையம் அமைக்க போறோம், கருணாநிதினு பேர் வைக்க போறோம், ஓமந்தூரில் கருணாநிதி செலவு வச்சது சாதனைன்னு சொல்லுங்க சார். தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன சாதனைன்னு. யார் வேண்டான்னா? என் குடும்பத்துல யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்க, ஆனா என் பையன் வந்து எம்எல்ஏ ஆயிட்டான், அமைச்சர் ஆயிட்டான், இப்ப வந்து துணை முதல்வர் ஆயிட்டான், இது ஒரு சாதனைன்னு சொல்லுங்க. எதுக்கு தயக்கம்? தைரியமா சொல்லுங்களேன் என்ன சாதனைன்னு. யார் கேட்டா? யார் வேண்டான்னா? எல்லாருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை, 3.25 கோடி பெண் வாக்காளர் இருக்காங்க, கொடுத்தது 1,06,00,000 வெக்கமெல்லாம் வெளியே வந்து சொல்றீங்க. கேட்டா அதுல தகுதின்னு ஒன்று சொல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டீங்க. அது என்ன ஆட்சிக்கு வந்த முதல் மாசம் தான் கொடுத்தீங்க? இல்ல 24 மாசம் 2 வருஷம் கழிச்சு பல முறை சட்டமன்றத்துல கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தானே விழுந்தா அடிச்சோன்னு வந்து கொடுக்குறீங்க. அந்த குற்றச்சாட்டுக்குன்னா பதில் இல்ல. பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களோட நிதி எடுத்து மாத்தி இதுல கொடுத்துறீங்கன்னு சொன்ன இது வரைக்கும் பதில் இல்ல. அதுதான் துணை முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வந்து நாங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கான பரிசீலனை செய்வோம் போறாங்க சார். நான் கேட்ட ஸ்டாலினோட சாதனைனே படுத்து பையனுக்கு போயிட்டீங்க. பையனை கார் ரேஸ் விட்டதாச்சும் சாதனையா? அது அவங்க சரி, இதையாச்சும் சொல்லுங்க சார். நடு ரோட்ல சென்னையில ஆஸ்பத்திரி இருக்கிற இடம், ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற இடத்துல நடு ரோட்ல 45 கோடி கார் ரேஸ் விட்டது ஸ்டாலினோட ஐடியா. அவங்க மகன் வந்து செஞ்சு இடம்னு சொல்லுங்க. கோர்ட்டே அப்ஜெக்ஷன் சொல்லல சார். அப்புறம் நீங்க சொல்றீங்க அது குற்றம். இருங்காட்டு கோட்டை இருக்கு, அதுக்கே போனாங்க, இது வரைக்கும் பதில் இல்ல. கோர்ட் அதுவும் தானே சார் சொல்லல. அப்ஜெக்ஷன் சொல்லல சார். அப்ஜெக்ஷன் இல்ல மேட்டர். இருங்காட்டு கோட்டையில இருக்கும் எதுக்கடா இங்க நடத்துற எடப்பாடி கேட்டு இது வரைக்கும் பதில் சொல்லல. வந்து இப்படியும் போனா அப்படி போனா இப்படி வந்தீங்கன்னா நான் என்ன சொல்ல, கோர்ட் நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு இதை வந்து ஒரு பெட்டிஷனாவே போச்சு. அந்த பெட்டிஷன் கோர்ட் என்ன சொல்லுது? அடிப்படை கேள்வி சார், உங்கள்கிட்ட ஒரு அடிப்படை கேள்வி. உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு, காலியா இருக்கு, அதை விட்டு வாடகை வீடு போயிருப்பீங்களா? அந்த கார் ரேஸ் எங்க நடத்தணுங்கிறதுக்கான ஒரு விதிமுறை இல்ல விடுங்க. இப்ப வந்து இது வந்து ஸ்டாலின் புத்தியில் உதித்த ஐடியா, அதை ஒரு மகன் பண்ணாருனாச்சும் சொல்லுங்கிறேன். நான் பட்டியலிடுறேன் சார். இதையாச்சும் ஸ்டாலின் சாதனைன்னு சொல்லுங்கன்னா அதை கூட சொல்ல மாட்டீங்க. ஃபிடே உலகமே கொண்டாடிச்சு. இங்க வந்து செஸ் சாம்பியன்ஷிப் நடத்தி போட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியும். இங்க வந்து செஸ்ஸினுடைய தலைநகரமாக வந்து தமிழ்நாட்டை அறிவிச்சிருந்தாங்க. அது உங்களுக்கு ரூபாங்கிறதுல ரூபான்னு மாத்துறீங்களா சார்? அப்ப கேலோ இந்தியா வந்து கேலோ இந்தியாவை ஒரே நிமிஷம் என்ன அனுமதிக்கும். தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னைக்கு முதல் முறையா மாநில இந்த நிதி குழு வந்து ஃபர்ஸ்ட் டைமா எக்கனாமிக் சர்வே வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு சாதனையா தெரியலையா? நாளைக்கு வரக்கூடிய வந்து எதுவுமே இல்ல, மத்திய அரசோட சப்போர்ட்டே இல்லாம இவ்வளவு நிக்கிறோம். மக்களோட வரி பணம் எவ்வளவு சம்பளமா போகுது சார் அவங்களுக்கு? 4 வருஷம் 5 வல்லுநர்கள் 10 வல்லுநர்கள் எத்தனை கோடி சம்பளத்தை கொடுத்து இன்னைக்கு சர்வே ரிலீஸ் பண்றது இது ஒரு பெரிய சாதனை. தமிழக மக்கள் நலனுக்கு ஒரு திட்டம் சொல்லுங்கன்னு கேட்கிறேன். நீங்க அறிக்கை வெளியிட்டாங்கிறீங்க, ரேஸ் விட்டாருங்கிறீங்க. இது சாதனைன்னு சொல்லுங்க, பேசிக்கணும். நீங்க சொன்னீங்க கேலோ இந்தியா நடத்துறதுக்கு போல ஏன் விளையாட்டு இந்தியா நடத்திருக்கலாம்ல? நீங்க தான் இந்திய தெரியாது போடா டிஷர்ட் போட்டு சுத்துறீங்கல்ல. கேலோ இந்தியா மத்திய அரசோட சார். நீங்க தான் வீராதி வீரராச்சே சார். தமிழக உரிமையில மீட்டுறீங்களா சார்? சார் இன்னைக்கு ரூபாயிலேயே இன்னைக்கு 6க்கு பதில் ரூபான்னு போட்டு வெளியிடுறீங்களா சார்? அவ்வளவு பெரிய வீரர் வந்து மோடி வச்சு சொல்லியிருக்க வேண்டியதானே, கேலோ இந்தியா நடத்த முடியாது, விளையாட்டு இந்தியா தான் நடத்துவாங்க, தமிழ்நாடு தமிழக மண் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. இருக்கக்கூடிய மாணவர்கள் விளையாட்டில் முக்கியத்துவம் பெறணும், அவர்களுக்கான வெளியிட. உதயநிதி விளையாட்டு அமைச்சரா வந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் நேஷனல் கேம்ஸ்க்கே நம்ம போல சார் தமிழ்நாடு. அந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? போனவங்க அனுமதிக்கப்படல, அதனால வந்து இந்த கதை என்ன எல்லாம் கிடையாது சார். நம்ம கையாளாத அனுமதிக்கப்படல. முடிவு சார். 15 நிமிஷம் உங்களை கேட்டு இது வரைக்கும் உங்களால் கூட ஸ்டாலினோட ஒரு திட்டம் சொல்ல முடியல. அப்புறம் தமிழக மக்கள் எங்க வச்சு சொல்லுவாங்க? ஊடகத்துறையில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஸ்டாலினோட முத்தாய்ப்பான அவரோட சிந்தனையில் உதித்த திட்டம் இல்ல துண்டுச்சீட்டில் எழுதி கொடுத்த திட்டம்னு ஒண்ணு கேட்கிறேன். அது உங்களாலேயே ஒன்றும் சொல்ல முடியல, அப்புறம் மக்களை எங்க வச்சு சொல்ல போறாங்க சார்? இந்த மாதிரி ஒரு கேடு கேட்ட ஆட்சி நடத்திட்டு அவர்லாம் வந்து 10 வருஷம் வளைந்த முதியை வச்சு இது அப்படி இப்படின்னு வீரம் பேசுறதுலாம் லாயக்கே இல்லை சார். எடப்பாடியார் 3வது சவால் சார். எத்தனை துண்டு சீட்டு வேணாலும் எடுத்துட்டு வா, எங்க பேசணுமோ பேசலாங்கிற பதில் சொல்லுங்க சார்.
உங்க பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் சொல்லுங்க. அதுதான் தேர்தல் நேரத்துல அந்த தேர்தல் நேரத்துல அந்த ட்விட்டருக்கு கீழே நிறைய திமுக காரங்க போட்டிருக்காங்க, துண்டு சீட்டு கொடுத்து பேச நாங்களே வந்து பேசுறதுக்கு ரெடியா இருக்கோம். நிறைய பேர் பேசியிருக்காங்க. சவால் விட்டது ஸ்டாலின் கிட்ட, அதுக்கு எதுக்கு அல்லக்கைகள் வருதுங்க? இதைத்தான் நாங்களும் சொல்றோம். மொபைல் முதல்வன் அதான் சொல்றோம். அப்ப யார் எழுதி கொடுக்கணும் அதான் அவர் படிக்கிறாரு. இப்ப தெரியுதா? இதைத்தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். அவங்களே வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க. நானே ஒரு சொல்றேன், பிரதமர் வந்தாலும் ஒரு சில குறிப்புகள் எழுதி கொடுக்கதான் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு தவறுன்னு நம்ம எடுத்து பேசுறது சரியா இருக்குமா? முதல்ல சார் சவால் ஏத்துக்க வேண்டியதானே? அப்போ சரி சார் அப்படி சொல்றாரு. தேர்தல் 2021 சொன்னார், துண்டு சீட்டு எல்லாம் போ, எங்க வேணாலும் மேடை போட்டு நான் பேசுறேன்ட்டாரு. அதுக்கு வரல. சரிப்பா எத்தனை துண்டு சீட் வேணாலும் எடுத்துட்டு போய் பேசுறேன், அதுக்கு வர மாட்டேன்னா அப்புறம் என்ன? ஏதோ ஒரு வழி வரணும்ல. நீங்க கூப்பிடுற நேரத்துல அவருக்கு வரணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? அப்ப அவர் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவசியம் இருக்கா என்ன? ஏதோ முட்டாள்தனமா 10 வருஷம் அதிமுக எதுவுமே செயலாளர் பேசுவாங்க, நான் பதில் சொல்லணுமா? நீங்க எதிர்கட்சியா இருக்கு செயல்படுறீங்கல்ல, அப்ப எதிர்கட்சியா அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு உங்க மேல தானே வைக்கிறாங்க. அப்போ இன்னொரு இப்படி எடுத்துக்காம எதிர்கட்சியும் 10 வருஷம் வேஸ்ட். காலைல வந்து வெளிநடப்புன்னு சொல்லி பஜ்ஜி டிஃபன் சாப்பிட போயிடுவாங்க. இவ்வளவுதான். எதிர்கட்சி தலைவராகவே ஒன்றும் செய்யலன்னு நான் சொல்லட்டுமா? சார் என்ன கேள்வி கேட்டாலும் நாங்க வந்து ஆதாரமாக பதில் சொல்றோம். அவங்க எதிர்கட்சியா இருந்தப்போ அத்தனை வந்து விஷயங்களுக்கும் அவங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கிறது அந்த எதிர்கட்சியா இருந்தப்போ தானே. அதுதான் இன்னைக்கு அவங்க ஆட்சி அமர்ந்திருக்காங்க. அதேதான் சார், பிண அரசியல் பண்ணி போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி தைரியமா கொடுத்தோம் சார். எடப்பாடியார் 32,000 போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. ஒரு போராட்டத்துக்கு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. நாங்க ஒரு முறை நீதிமன்றத்தில் போய் போராட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டு வரோம். அவங்க கூட்டணி கட்சியாலே போராட்டம் வந்து அனுமதி வாங்க முடியல சார். கூட்டணி கட்சியோட கொடியை பிடிங்கி வீசுறாங்க. அந்த லட்சணத்துல இருக்கு இந்த ஆட்சியோட அவலம்லாம். இது என்ன சார்? ஒரு பெரிய பெருமை, அது ஒரு பெரிய சாதனை. ஒரு போராட்டம் அறிவிச்சா ஓடி போய் ஒழிச்சுக்கிறாங்க. சரிப்பா சிரிக்கிறேன். தைரியம் இருந்தா ரோட்ல போய் மக்களை தள்ளி பேச சொல்லுங்க சார். அப்படி தெரியும் என்ன நீங்க சொல்ற கட்சி நிலைப்பாட்டுக்கு நான் வந்தா கூட இவ்வளவு பலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு கூட்டணி எதுக்கு உங்களை பார்த்து பயப்பட வேண்டிய என்ன அவசியம் இருக்கும்? அவர்கிட்ட கேளுங்க. பேச்சுக்கு வான்னு சவால் விட்டாலும் பதில் வர மாட்டேங்குது. கேள்வி கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. எல்லாத்துக்கும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டே அப்படி ஓட நோடிக்கிட்டே ஏற்கனவே என்ன பண்ணாலும் அதுக்கு முறையா நேரடியாக எதிர்கொள்ள துணிவு இல்லை. ஒன்னும் இல்லை, ஊடகத்துக்கு வரானா கூட வரமாட்டேன்னு ஓடி போற கட்சியை வச்சுட்டு அப்புறம் என்ன பேசுறது? ஏற்கனவே ஒரு தடவை கூட இதே மாதிரி வந்து அதிமுக சார்பில் அடைக்கப்பட்டப்போ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நான் வரேன் வந்து பேசுறதுக்கு வர்றேன்னு சொன்னார். இப்பதான் சொன்னீங்க நீங்க கூப்பிட்டு அவர் வரணுமான்னு கூட. உதயநிதி கூட நாங்க வரணும் நாங்க கேட்கலாம்ல. அவர் சொன்னாருன்னு சொல்றேன். அவர் சொன்னா இப்ப நீங்க சொன்னதுக்கு தான் நானும் சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 நிமிஷம் என்ன சொன்னீங்க? சார் நீங்க கூப்பிட்டா அவர் வரணுமாங்கிறீங்க முதல்வர். இப்ப நான் உதயநிதி கூப்பிட்டா நாங்க வரணுமா? உதயநிதி கூப்பிட்டா அப்புறம் என்ன சொல்லுங்க. பால் டாயிலோட நினைக்க சொல்லுங்க சார். அவரெல்லாம் அவரோட வேல்யூவே அவ்வளவுதான். அது தாண்டியெல்லாம் அவருக்கு வேல்யூவே கிடையாது. அரசியல் களத்துல எந்த சாதனையும் பண்ணாம வெறும் 2 தகுதி, கருணாநிதியோட பேரன் மு.க. ஸ்டாலினோட பையன், இந்த 2 தகுதி வேற எந்த தகுதியுமே இல்லாத ஒரே ஆள் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் தான். இதை தவிர்த்து வேற என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன வேணா பேசலாம். நீங்க அண்ணாமலை சீமான் இதெல்லாம் ஒரே ஸ்டாண்ட்ல சொல்றீங்க. இதெல்லாம் என்ன ஸ்டாண்டு? இந்த விஷயத்த திரு அண்ணாமலை அவர்களும் இதே விஷயத்தான் சொல்றாரு. உதயநிதி அவர்கள் வந்து முதலமைச்சருடைய பையன், முன்னாள் முதலமைச்சருடைய பேரன் அப்படிங்கிற அடிப்படை தகுதியில் இருக்குன்னு சொல்றாரு. நீங்களும் அதே கூட்டச்சாட்டு, சீமானும் அதே கூட்டச்சாட்டு. 2+3 எவ்வளவு சார்? நீ 5. 2.5 + 2 5. இப்போ என்கிட்ட யாரோ ஒருத்தர் 2.5 + 2 கேட்டா நான் 5. உங்கள்ட்ட யாரோ 2+3 கேட்டா 5. நம்ம நானுங்களும் ஒரே மாதிரி சொல்லணும்னு அர்த்தம். என்ன சார் இது? கை பொண்ணு கண்ணாடி எதுக்கு சார்? இந்த 2 தகுதி தவிர்த்து வேற எந்த தகுதி இல்லைங்கிறத அதோட குவாலிஃபிகேஷனு. அதை யார் சொன்னா என்ன? எதை நீங்க வந்து நான் ஒரு செய்தி தொடர்பாக இருக்கேன்னு என்கிட்ட வந்து ஏறி நான் சொல்லுவேன். இது போய் ரோட்ல போய் சாமானியிட்ட கேட்ட கூட சாமானி இதுதான் சொல்லுவாங்க. இப்போ உதயநிதிக்கு என்ன தகுதினா ஒரு 10 பேர்ட்ட கேளுங்க, என்ன பதில் வருதுன்னா பாப்போம். முடிஞ்சா அதே ஒளிபரப்புங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் வந்து ஜெயக்குமார் அவர்கள் போயிருந்தாங்க. என்ன விஷயத்துக்குன்னு சொல்லிருங்க, அதையும் சொல்லிடுவோம். அதான் தொகுதி மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷனுக்காக போயிருந்தாங்க. போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து இது ஒரு கண் துடைப்பு நாடகம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாரு. வெளியே வந்து உள்ள இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு, வெளியே வரும்போது ஒரு ஸ்டாண்டு. இதுதான் வந்து உங்க நிலைப்பாடா அப்படின்னு? இல்ல, உள்ள தெளிவா சொல்லிட்டோம். உள்ள இதையே சொல்லலையே. உள்ள போய் நீங்க கண் துடைப்பு நாடகம் நான் சொன்னாரு. அதுதான் கேட்கறேன். இல்ல, உள்ள என்ன சொன்னாரு? உள்ள வந்து கண் துடைப்பு நாடகம் சொல்லலையே. அப்ப என்ன சொன்னாரு? இந்த டீலிமிட்டேஷன்ங்கிறத கட்சியோட நிலைப்பாடு என்ன? ப்ரொபோஷனேட், என்ன ப்ரொபோஷன்? பிரதிநிதித்துவம். இப்போ 7.18 விழுக்காடு. இந்த பிரதிநிதித்துவம் மாறக்கூடாது. பிரதமர் இதே மாறக்கூடாது. முடிஞ்சா இதே 543 மாத்தாம அப்படியே நீங்க வந்து உங்களோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி மறுவரை பண்ணிக்கணும் சொல்லிட்டோமே. அதை முடிச்சதுக்கப்புறம் இதே வந்து சொல்லல, பிரதிநிதித்துவம் 7.18% கொடுக்கக்கூடாது, பிரதமர் வந்து எழுத்துப்பூர்வமா உத்தரவாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. அப்படிதான் 543 மாற்றாம அப்படியே வைக்கணுங்கிறதையும் சொன்னோம். இதை வந்து உங்க தீர்மானத்திலையும் நீங்க இதை உள்ள கொண்டு போகணும்னு சொன்னா அதை அவங்க கொண்டு போகல. அவ்வளவுதான் மேட்ரு. அப்பயே தெரிஞ்சு போச்சு இது வந்து நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டாருங்க. ஒத்துக்கிட்டு தான் அவர் தீர்மானத்துல வரலையே. நாங்க வந்து நீங்க சொன்னதை நாங்க தீர்மானத்துல வரலையே. இதே 7.18% விழுக்காடுங்கிறத 7.18% விழுக்காடுங்கிறத அப்படியே ஸ்டாண்ட் பைல இருக்கணும்ங்கறத மாற்றுக்கிறது இல்லாம இருக்குங்க. நாங்க தெளிவா சொன்னோம். இதே 543 மாத்தாம அப்படியே வைங்க, இதையும் உங்க தீர்மானத்துல எடுத்துட்டு போங்கன்னு சொன்னோம்.
நம்பர்ஸை மாற்றாதீங்க. இந்த 31 மட்டும் 39 மட்டும் இல்லை, ப்ரொபோர்ஷனுக்கு வந்து 7.18% மாற்றாதீங்க, 543 மாற்றாமல் நீங்கள் மறுவரை பண்ணிக்கிங்க அப்படிங்கிறதையும் சொன்னோம். தீர்மானத்தில் இதை எடுத்துட்டு இதே நம்பரை இப்படியே கொண்டு போங்கன்னா அதை கொண்டு போகல. நாடகம்லாம் வேறு என்ன. இப்போ அவங்க போட தீர்மானம் சார், ஒரு விஷயம் அடிப்படையை தெரிஞ்சுக்கணும் சார், ஊடகத்து மூலமாக மக்களுக்கு தெரியட்டும். மத்திய அரசு ஒரு சட்டம் இயற்றுது அப்படின்னா அதை நம்ம எங்கே சேலஞ்ச் பண்ண முடியும்? நாடாளுமன்றத்தில். மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்று, மத்திய அரசு சட்டம் இயற்றுறது நாடாளுமன்றம் சார். நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றதுக்கப்புறம் அதை எங்கேயே சேலஞ்ச் பண்ணணும்? அங்கேயே தான் சேலஞ்ச் பண்ணணும். கோர்ட்டில் வழக்காடு மன்றத்தை சார்ஜ் பண்ணணும். வழக்காடு மன்றத்தை நம்ம சேலஞ்ச் பண்ணணும், நம்மளுக்கு மெரிட்ஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் போடுற தீர்மானம் கூட வழக்காடு மன்றத்துக்கு போச்சுன்னாக்கா அந்த இடத்துல ஏதோ மெரிட்ஸ் இருந்ததுன்னா வழக்காடு மன்றம் அதை எடுத்துக்கொள்ளும். நீங்கள் போடுற தீர்மானத்தை ஏதாவது மெரிட்ஸ் இருந்ததா? இன்னும் 25 ஆண்டு காலத்துக்கு தள்ளி வைக்கணும்னு கேட்குறீங்களே. அடிப்படை கேள்வி நேராக இதை நேரத்துக்கு கொண்டு போய் மத்திய அரசு ஓடுறதுக்கு எதேங்க நான் கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லி போனீங்கன்னா எந்த அடிப்படையில் 25 ஆண்டுன்னு நீ வர வச்சிருக்கிற? ஏதோ ஒரு காரணம் சொல்லுன்னு சொன்னால் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு இருக்கா? இல்லை நீ போட்ட தீர்மானத்துக்கு யாராவது திமுகவை சேர்ந்த யாராவது அமைச்சர் யாரோ வெளியே வந்து இந்த அடிப்படையில் நாங்கள் 25 ஆண்டுகள் தள்ளி வைக்க சொன்னோம், யாரோ ஒருத்தர் வரைக்கும் பதில் சொல்லியிருக்காங்களா? 2 ஆப்ஷன் சொன்னேன். இல்லை நான் உங்களுக்கு முடிச்சிடறேன். ஒரே ஒரு நிமிஷம். 25 ஆண்டுகள் எதற்காக? அப்போ முந்தைய 25 ஆண்டுக்கும் இந்த 25 ஆண்டுக்கும் என்ன வித்தியாசம்? யாராச்சும் இது வரைக்கும் பேசுகிறாங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஒரு லேர்ன்டு பர்சன். நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. 2 விஷயம் சொன்னேன். ஒன்று, நீங்கள் 25 வருஷம் தள்ளி வைக்கணும். இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ப்ரொபோர்ஷனேட் விகிதாச்சாரம் மாறாமல் இருக்கணும். எங்களுக்கு குறைச்சிட்டீங்கனாலோ அல்லது குறைக்கப்பட்டாலோ இல்லை இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். சொல்லுங்க. ஃபர்ஸ்டே ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு, டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா 39 எங்களுக்கு 37 விழுக்காடாக மாறிடும் அப்படின்னு. அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்றாரு, நாங்கள் போகிறோம். நீங்கள் 31ன்னு பேச வேண்டாம், 32ன்னு பேச வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம் சார். இப்போதைக்கு இருக்க விகிதாச்சார அடிப்படையில் நம்மளுடைய பிரதிநிதித்துவம் என்பது 7.18 விழுக்காடு. இது மாற்றக்கூடாது. இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம், 543 அப்படியே வச்சுக்கோ, மாற்றாத. நீ அதுக்கு தொகுதி பாப்புலேஷன் என்ன மறுவரை பண்ணுறீங்க அதில் பண்ணிக்கோன்னு சொல்கிறோம். இது ரெண்டுத்தையும் தீர்மானத்தில் கொண்டு போகிறோம். இதை ஏற்றுக்கொண்டோம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஆமாம் 7.18 ஏற்றுக்கிறோம் சார். தீர்மானம் வரும்பொழுது இன்னும் 25 ஆண்டு காலமுக்கு மாற்றாதீங்கன்னு தீர்மானம் போடுறீங்க. நான் கேட்ட அடிப்படை கேள்வி, எதன் அடிப்படையில் இந்த 25 ஆண்டு காலம் என்பது வரையறுக்கப்படுகிறது? ஃபர்ஸ்ட் கேள்வி. ஏன் நீங்கள் 50 கேட்கலாம்ல? அடிப்படை தானே சார். இதே தான் முதல்ல கேட்பாங்க. ஏன் 25 கேட்குறேன் 50 கேட்க வேண்டியதான்னு கேட்டால் என்ன சொல்லுங்க, பதில் சொல்லுவீங்க? எதுக்கு 25 15 வச்சுக்கலாம்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? எதன் அடிப்படையில் உங்களுடைய இருந்த போது அந்த 30 ஆண்டு காலம் ஏற்கனவே ஒரு வரையறை வைக்கப்பட்டது, தள்ளி வைக்க வேண்டாம். அதே மாதிரி திருப்பி அடுத்த கேள்வி வராதா சார்? ஏன் சார் 2001ல் நீங்க வந்து ஆட்சி பங்கீடுல இருந்திருக்கீங்க, யூனியன் மினிஸ்டரை வச்சிருந்திருக்கீங்க, அப்ப மறியறை 25 ஆண்டுன்னு ஒத்துக்கிட்டீங்க, சரி தலையாட்டி விட்டீங்க. 2019 2024 உட்காந்துருக்கீங்க 37 MP. இன்னும் 2 வருஷத்துல தொகுதி மறுவரைய டீலிமிட்டேஷன் அப்பவும் வாய் மூட்டு இருந்திருக்கீங்க. 2024 மே 28 நாடாளுமன்றத்துல 1000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு கட்டடமும் கட்டுறோம், அதுலயும் போய் உட்காடுறீங்க. நீங்க இப்போ 39 MP அங்கேயும் போய் உட்காடுறீங்க. திடீர்னு உங்களுக்கு ஞான உதயம் வந்துருச்சா? இது என்ன அது சரி, இப்போதான் ஞான உதயம் வந்துச்சு. வழக்கம் போல எப்படா ஏதாவது நம்ம வந்து திசை மடை மாற்றதுக்கு எதாவது கிடைச்சுன்னா உடனே உங்களுக்கு மடை மாற்ற விஷயம் கிடைச்சிடும். இப்ப இருக்க சட்ட ஒழுங்கை பத்தி பேச வேண்டாம், மடை மாற்ற விஷயம் கிடைச்சிருச்சு, உடனே நம்ம வந்து மாநில உரிமைன்னு கிளம்பிடுவார் வீரமா. அடிப்படை கேள்வி, 25 ஆண்டுகள் எதன் அடிப்படையில் நீங்கள் வரையறை செய்கிறீர்கள்? இதுக்கு என்ன நோக்கம்? இது எப்படி ஒரு தீர்வாகுங்கிற பதில இது வரைக்கும் ஏன் யாருமே வந்து பேசலன்னு கேட்கிறேன். இது சாமானியனா கேட்கிறேன் சார், எதிர்கட்சியா விட்டுருங்க. ஒரு சாமானியனா கேட்கிறேன். ஒரு 25 வருஷங்கிறது ஒரு நூற்றாண்டு, ஒரு தலைமுறைக்கான ஒரு வருஷமா ஒரு ஏவரேஜ். அது ஏன் சார் 50 கேட்கிறேன்? அரை நூற்றாண்டுன்னு கேட்டு போக வேண்டியதான். கேட்ட என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ ஒரு தலைமுறை, இப்ப நீங்க ஒரு தலைமுறைங்கிறது 25 சார். முதல்ல ஒரு தலைமுறை 33, 5 வருஷம் ஆனாலே ஒரு தலைமுறை மாறிடுது. குழந்தை பேருக்கு வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் இல்லையா? ஆமா, திமுக யாரு பதில் சொல்லணும்னு விட்டுருங்க, நீங்க பதில் சொல்ல முயற்சிக்காங்க. ஆன்சர் கிடையாது. எனக்கு நான் அதுக்கு ஆன்சர் கிடையாதுங்கிறத உண்மை. எதன் அடிப்படையில் அப்படிங்கிறது போட்டவங்களுக்கும் தெரியாது, துண்டுச்சீட்டு பார்த்து படிச்சு தீர்மானம் போட்ட இவங்களுக்கும் தெரியாது. ஆன் வாட் பேசிஸ் அப்படிங்கிறதே கிடையாது, தெரியாது இவங்களுக்கு. அதான் மேட்ரு. முந்தைய தடவை 25 பண்ணல, அப்ப இது 25 பண்ணுங்கிற ஒரு முட்டாள்தனமான தீர்மானவாதம் தான் நீதிமன்றத்தில் நிற்காது, எங்கேயுமே அது எடுபடாது. அப்ப இது வெறும் கண் துடைப்பு நாடகம். அதனாலதான் மரியாதை ஜெயக்குமார் தெளிவா சொல்றது, இது வந்து வெறும் நாடகமா தான் இருக்கு. இவங்க தீர்வை நோக்கி போற மாதிரி தெரியல. பிரச்சனைன்னு பேசுறாங்க, மாநில உரிமை காப்பாற்றணும் வாங்கன்னு எல்லா கட்சியும் கூப்பிடுறாங்க. நாங்க ஒரு பிரதான எதிர்கட்சி, நாங்கள் வரோம், ஆமா உங்களோட ஒத்துழைக்கிறோங்கிறோம். சரி, தீர்வு நாங்க சொல்றோம், அதை தீர்மானத்தில் ஏத்துக்கிறோம், அதை ஏற்ற மாட்டேங்கிறீங்க தீர்மானத்துல. ஆனா நீங்க சொல்ற தீர்மானங்கிற வந்து நாடகம் மாதிரி தான் தெரியுது, தீர்வை நோக்கி நகர்ற மாதிரி தெரியல. இந்த ஸ்டாண்டுல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது மாற்றம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்புறம் இது வந்து இவ்வளவு பிரச்சனைகளை எடுத்து முன்னாடி வைக்கிறதுக்கான அர்த்தமே எல்லாம் போயிருங்க. அது அடுத்து டைரக்ஷன் வரணும் இல்ல. இன்னைக்கு ஷூட்டிங் இது அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டோ மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் எழுதி கொடுக்கறது பொறுத்து. அதே ஸ்டாலின் தான்
மற்ற மாநிலங்களுக்கு இதையும் சொல்லிடுறேன். இதே ஸ்கிரிப்ட் எப்படி மாறுது நான் சொல்றேன் பாருங்க. இதே ஸ்டாலின் தான் 4 நாளைக்கு முன்னாடி ஆங்கில ஊடகத்துக்கு வந்த செய்தி. ஒரு மாநில முதல்வருக்கு கடிதம் எழுதும்போது, நாங்கள் டீலிமிட்டேஷனுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்பதற்காகத்தான் குரல் கொடுக்கிறோம் போடுறாரு லெட்டர். தெரிஞ்சுக்கங்க, இது மக்களுக்கு உண்மை தெரியணும். அவரே சொன்னாரு இல்லன்னு அவரே ஓபனா தான் சொன்னாரு. இதுக்கு வந்து வீரம் பேசணும். மாநிலங்கள் பாதிக்கப்படும், தமிழகம் பாதிக்கப்படும். இன்னைக்கு போய் ரேவந்த் ரெட்டி வந்து தெலுங்கானா முதலமைச்சர் வந்து வரேன்னு சொல்லிருக்க கூட, நான் ஒத்துக்கிறேன் இது ஏற்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நரேட்டிவே வந்து டீலிமிட்டேஷன் தமிழகத்திற்கு எதிரானது, 39 31 மாறும், டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ்க்கு எதிரானதுன்னு தான் பேசுறாரு. ஒரு தகவல் வருகிறது, அந்த தகவல் மூலியமாக ஒரு அச்சம் ஏற்படுகிறது. 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகள் இல்லாமல் போகும், அப்படி போனா அது நமக்கு ஆபத்து. இதுதானே அவர் சொன்னது. அப்படியே சார் ஸ்டாண்ட்ல மாறுறீங்க. அனைத்து கட்சி கூடம்னு ஒரு தீர்மானம் போடணும். இன்னும் 25 ஆண்டுகள் கழித்து டீலிமிட்டேஷன் வச்சுக்கலான்னு அப்படியே வெளியே வந்துட்டு மத்த மாநிலத்துக்கு லெட்டர் போடும்போது டீலிமிட்டேஷன் நாங்க எதிரானவர்கள் இல்லைன்னு போடணும். முதல்ல ஊர்ல இருக்கிற மத்தவங்க பைத்தியக்காரன், பைத்தியக்காரன், இவர் ஒருத்தர் தான் புத்திசாலி. டீலிமிட்டேஷன் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால் தொகுதி மறுசீரை செய்வதனால் தமிழகம் வஞ்சிக்கப்படக்கூடாது, இங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அவங்க கேட்க மாட்டாங்க. அதுதான் நிலைப்பாடுனா கொஞ்சம் சொல்லுங்க. அதுதான் நிலைப்பாடுன்னா நாங்க கொடுத்த தீர்மானத்தை ஏன் சார் எடுத்துட்டு போல தீர்மானத்துல இருக்கே சார். மறுவரை 543 மறுவரை பண்ண வேண்டிய தேவையில்லைன்னு சொல்றேன். ஏன் சார் எடுத்துட்டு போல தீர்மானத்துல? தீர்மானம் என்ன சார் இருக்கு? 25 வருஷம் தள்ளி வைங்கிற மட்டும் தான் தீர்மானத்துல இருக்கு. நான் கொடுத்த ஏன் சார் இன்க்ளூட் பண்ணல உங்க தீர்மானத்துல? கடைசி முடிவு அனைத்து கட்சி கூட தீர்மானத்துல ஏன் சார் நாங்க கொடுத்த பாயிண்ட் இல்ல? நீங்க சொன்னாதானே சார் நாங்களும் சொன்னோம். இப்போ அதே ஸ்டாலின் எடுத்துட்டு போல. பிரச்சனை அதுதான். பிரச்சனை அது இல்லை சார், நாடகங்கிறது வெளிப்படுது, அவ்வளோதான் மேட்ரு. இது பிரச்சனை இல்லை. மக்கள் இன்னும் அப்படியே நடிச்சுக்கிட்டே 4 வருஷம் நடிச்சு முட்டாளாக்குன மாதிரி மக்களை முட்டாளாக்கணும் நினச்சிட்டே சுற்றிட்டு இருக்கிறாங்க. அது களத்தில் போனால் தெரியும் மக்கள் எல்லாம் எவ்வளோ விவரமாக இருக்காங்க, விழிப்புணர்வோடு இருக்கான்னு களத்துக்கு போனால் தெரியும். டிடிவி தினகரன் இன்னைக்கு பேசும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் எல்லாரும் சேர்ந்து போட்டியிடுவோம், நிச்சயமாக திமுகவை வந்து இந்த கூட்டணியை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைக்கணும், ஒத்துழைக்கணும், செஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் என்டிஏ கூட்டணி கட்சி அவர் பேசிட்டு போறதுல நான் சொல்றேன். அதிமுக சேர்ந்து தான் சொல்றாரு. அதிமுக பத்தி பேசுறது அவர் யார் சார்? ஏன் சார் இன்னொரு கட்சியோட அமமுக பொதுச் செயலாளர் தான் அவரு. அவர் கட்சி செய்தியாளர் கேட்டு கேள்விக்கு எங்க கட்சி அவங்க கட்சியோட வந்து நான் ஒன்றிணைக்க முடியும், கட்சி ஒருங்கிணைப்பு அப்படின்னு அவர் சொன்னேன். அதை பத்தி நான் பேசல. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து திமுகவை எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுல உங்க நிலைப்பாடு என்னன்னு நான் கேட்டேன். சார் அவர் கட்சி வளர்க்கறதுக்கு அவர் என்னமோ சொல்லிட்டு போறாரு சார். அமமுக பொதுச்செயலாளர் தானே அவரு. அதிமுக அறிவுரை கூற இடத்துலலாம் அவர் கிடையாது. அவர் அறிவுரையும் அதிமுகவுக்கு தேவையும் கிடையாது. இங்க எடப்பாடியார் இருக்காரு, அவர் எங்களை வழி நடத்தாரு. நாங்க அவர் என்ன சொல்றாரோ விஜய் வந்தா போதும். அதிமுக விட எதா இருந்தாலும் எங்க தலைவர் தெளிவாக தானே சொன்னார். கூட்டணி பத்தி இன்னும் ஒரு 6 மாசம் காலம் முடிவு பிறகு கூட்டணிங்கிற கிளைமேட்டே வரும், அப்பதான் பேச போறோம் அப்படிங்கிற தெளிவா சொல்லிட்டாரு. அதுல ஒரு விமர்சனம் இருக்கதை நீங்க பாக்கலையா? முதல்ல எதுலதான் சார் இல்ல விமர்சனம் இல்ல, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல கூட்டணி பத்தி பேச்சே எடுக்க கூடாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து அதுக்கப்புறம் பார்க்க எத்தனை ஊடகத்துக்கு சொல்றது இப்ப கூட்டணி பத்தி பேச வேண்டிய தேவையில்லைன்னா ஊடகத்தை யாரும் நீங்க கேக்குறீங்களா? இல்ல கேட்காம இருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடே இல்ல, கூட்டணி இல்ல அப்படின்னு யாருடைய கூட்டணியை நாங்க வைக்கிறோங்கிறத நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சார் அது எப்ப அமைய பெறும்? கூட்டணிங்கிற அமைய பெற கால சூழல் தானே சார் கூட்டணி அமைய பெற்று அதை அப்பதானே சொல்ல முடியும். இப்போ வந்து எப்படி நம்ம ஜோசிக்காரங்களா ஜோசியமா சொல்றதுக்கு முடியும்? அது உங்களுக்கு தான் தெரியும். இல்ல எங்களுக்கு தெரியல, நான் தான் சொல்றேன் கூட்டணி பத்தி இப்ப தேவையில்லை, இப்போதைக்கு அதுக்கான கிளைமேட் இல்ல, அதை பத்தி பேசுங்கிற அவசியம்னா எடப்பாடி எவ்வளவு பிரஸ் மீட்டை சொல்றோம், நீங்க கேட்கற மாதிரியே இல்லையே. திரும்பி அதே கேள்வியை கூட்டணி 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 கேட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? ஒரு கியூரியாசிட்டி தான். எதிர்கட்சி இது கியூரியாசிட்டி இல்ல, இது ஸ்பெகுலேஷன். பயங்கர இதெல்லாம் கியூரியாசிட்டி கிடையாது சார், இது ஸ்பெகுலேஷன். எப்படி சார் திமுக வந்து இல்ல அதான் ஒண்ணு கூட்டணி இல்லாம திமுக வழி கிடையாது. அங்கே கூட்டணி விரிசல் தெளிவா நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மது ஒழிப்பு போராட்டம் அப்படின்னு நீங்க அறிவிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படித்தானே போராட்டம் பண்ணுவீங்க. ஆனா முடியும் போது மது ஒழிப்பு பெண்கள் மாநாடுன்னு முடியுது. மகளிர் மாநாடு, மது ஒழிப்பு மகளிர் மாநாடு, பெண்கள் மாநாடு தான், மது ஒழிப்பு பெண்கள் மாநாடுன்னு முடியுது. அந்த நிலைமைக்கு வச்சிருக்காங்க கூட்டணி கட்சியை. டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்க சொல்றாங்க, அவருக்கு பிரஷரை போட்டு திமுக இங்க விரிசல் வர்றது தெளிவா தெரியுது. அதை யாரும் பேசிருக்கூடாது. ஏன்னா கூட்டணி இல்லாம திமுக காப்பாத்துறது 2 பேர், ஒன்னு ஊடகம் இன்னொன்னு கூட்டணி. கூட்டணி காலியாயிட்டே இருக்கு வேக வேகமா. ஊடகமும் கொஞ்சம் கொஞ்சமான மாற ஆரம்பிக்க போறாங்கன்னு தெளிவா தெரியுது. ஏன்னா மக்களே பேச ஆரம்பிச்சாங்க இப்ப ஊடகத்தை ஒருத்தர் என்ன பண்றாங்க அப்படின்னு. ஆனா இதெல்லாம் பேச்சு பொருளா போயிடக்கூடாது. 1000 கோடி ஊழல் பேசிடக்கூடாது. 800 கோடி மணல் ஊழலுக்கு 8 கலெக்டரை வந்து ஹைகோர்ட் சம்மன் பண்ணதை பேசிடக்கூடாது. ஒரு நெல்லை மாநகராட்சி சரி கோவை மாநகராட்சி கவுன்சில நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருது மேயர் மேலே, அதை பேசிடக்கூடாது. கட்சியில பஞ்சாயத்து ஒரு சிட்டிங் எம்பியும் ஒரு அமைச்சரும் சட்டை கிழிச்சிட்டு அடிச்சதை பேசிடக்கூடாது.
கனிமொழி துணை முதலமைச்சர் அவர் தொகுதிக்கு வந்தால் நான் போக மாட்டேன்னு போகாமல் இருந்தது பேசிடக்கூடாது. இந்த மாதிரி டங்ஷனில் மண்ணை கவுனது பேசிடக்கூடாது, ஊழலை பேசிடக்கூடாது, சட்ட ஒழுங்கு எதையுமே பேசிடக்கூடாது. ஆனா எதா இருந்தாலும் அதிமுக பத்தி பேசணும். இவர் கூட்டணி, அவர் கூட்டணி, எடப்பாடி முதலமைச்சர் சொல்லும் போது நீ யார் சொல்றதா மக்கள் நம்புறது? ஊடகம் சொல்றதை இப்ப மக்கள் நம்புறதை விட்டுட்டாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். உங்க ஊடகமாச்சு மக்களுக்கு தெரியட்டும், மற்றவங்களுக்கு தெரியட்டும், மற்ற ஊடகத்துக்கும் தெரியட்டும். ஊடகம் சொல்றது இப்ப மக்கள் நம்புறதையே விட்டாச்சு. இப்போ சினிமாக்கு போட்டியே ஊடகம் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு யூகத்தின் அடிப்படையில எல்லாம் சும்மா ஒரு மறுப்பு தெரிவிச்சா கூட அதை ஏத்துக்காம அதை தெரிவிக்கிறது தான் உங்களை மாதிரி ஆட்கள் தான் கேட்பேன். நம்மள மாதிரி இருக்கல, எடப்பாடியார் சொல்லியே கேட்காத நான் சொல்லியே கேட்க போறாங்க. நீங்க தானே பொதுச் செயலாளர் சொல்லியே கேட்காத ஊடகமா நான் சொல்லி கேட்க போறாங்க. இப்போதைக்கு அதை பத்தி பேசணுங்கிற அவசியம் இல்லை, தேவையும் இல்லைனாலும் ஒரு ஒருத்தையும் பார்க்கும்போது இது என்னன்னு கேட்டே இருந்தா அப்புறம் என்ன பண்றது? ஒரு நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க. உடைய நேரத்துக்கும் மிக்க உங்கள் பொறுமைக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7.